Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீர்க்கங்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாதம் மட்டும் இருந்தா போதும் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இதை வதக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம போட்டிருக்க காய் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக கம்மியாயிடும். ஸோ கம்மியாகவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பும் அது மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வேணும்னா கூட ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் 1/2 டீஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்லேயே வச்சு இதை நம்ம வதக்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது குக் ஆகுறதுக்கு. இதிலேயே தண்ணி சத்து ஜாஸ்தி இருக்கும். இந்த பீர்க்கங்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஸோ குட்டீஸ்க்கெலாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகலாம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு நம்ம எந்த சைஸில் போட்டோம், ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ கம்மியான குவான்டிட்டியில் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆனால் இது கொஞ்சமாக போட்டு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றலாம். தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் 1 கப் அளவுக்கு சாதம் வடித்ததை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பொரியலில் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் நான் கடாயில் வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறப்போ கண்டிப்பாக குட்டீஸ் இந்த காயை நம்ம இதிலேருந்து பிரித்து எடுக்கவே முடியாது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சாதத்தோடு அவங்க ஈஸியாக அதை சாப்பிட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.